நீங்க? நானேதான் உங்க குதிரையோட கால் படுற அளவுக்கு புண்ணியம் பண்ணவன். உங்க குதிரை உங்களை கீழே தள்ளிட்டு ஓடாத பார்த்தேன். நீங்க வாங்கி கிடந்தீங்க. பக்கத்துல உதவிக்கு யாரும் இல்ல. பஸ் கார் இது வரைக்கும் எதுவுமே இந்த பக்கம் போகல. அதனாலதான் ராத்திரி உங்க இங்கேயே தங்க வைக்க முடியாச்சு. உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினவன்னு தெரிஞ்சோம் என்ன காப்பாத்திருக்கீங்களே. நான் அன்னைக்கு மிருகத்தனமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எதுக்கு? பசியெல்லாம் தாங்காத பணக்காரங்க நீங்க. உங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே தர முடியலையேன்னு பாக்குறேன். தேங்க்ஸ். எனக்கு பசிக்கல. துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு, சந்த வரிகளை போ சொல்லிக் கொடுத்தது காற்று. உறவோடுதான் அத பாடணும், இரவோடுதான் அரங்கேறணும். புள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூவுது, அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவுது. மலரே தினம் மாலை நேரம் மனம் தானே நோவது. மாலை முதல் மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை. காமன் கணை என்னை வதைக்குது. துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது. கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது. நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது. நான் தேடிடும் நான் தேடிடும் நான் தேடிடும் ராசாத்தியே, நீ போவதா ஏமாத்தியே. வாவா கண்ணே இதோ அழைக்கிறேன். துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு, சந்த வரிகளை சொல்லிக் கொடுத்தது காற்று. உறவோடுதான் அத பாடணும், இரவோடுதான் அரங்க
அரங்கேறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் சகே டயானா, என்னமாச்சு? ராத்திரி குதிரை மட்டும் தான் வந்துச்சு, நீ வரவே இல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வழியில் போகாம காசும் பணமும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. எத்தனையோ பேர் மனசு நோக நான் நடந்துகிட்டேன். என் வீட்டு உண்மையான ஊழியர் எலக்ட்ரிக் ஷாக்ல ஊனமாக நான் காரணமாயிட்டேன். தவற உணர்ற எனக்கு பாவ மன்னிப்பு வழங்கணும். கர்த்தரிடம் விசுவாசம் கொண்டு வருந்தி திருந்தும் உனக்கு பிதாவின் மன்னிப்பும் ஆண்டவரின் அருளும் கர்த்தரின் கனிவும் நிச்சயம் உண்டு மகளே. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க எங்க இங்க? இதான் என் வீடு. அப்படின்னா ஃபாதர் கிட்ட வளர்ந்த அனாதைகள்ல நானும் ஒருத்தன். அப்படியா? என்ன காப்பாத்த நாளைக்கு உங்க பேரை கூட கேட்க நான் மறந்துட்டேன். என் பேர் ஜேம்ஸ். என் பேர் டயானா. ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா இப்போதைக்கு இந்த பட்டதாரியோட வேலை. உங்ககிட்ட வேலை கேட்கறதுக்கு வந்திருந்தேன். ஃபாதர் கூட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏ? அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுத்திருந்தா என்னையும் தூக்கி பாயிலால போட்டிருப்பீங்க. அந்த டயானா செத்துட்டா. நீங்க சர்ச்சுக்கு வந்த போய் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க ஸ்டேட்லயே ஒரு வேலை, ஒரு முக்கியமான வேலை போட்டு தரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது நான் சொல்ல வேண்டியது. வாங்க ஜேம்ஸ். இவர் பேர் டேவிட், ஒர்க்ஸ் மேனேஜர். இவர் சேல்ஸ் மேனேஜர் ஆஸ்கர். நைஸ் டு மீட் யூ. வெஸ்லி டீ டெஸ்டர். இவர் சாலமன், டீ மேக்கர். ஹலோ. ஹலோ சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவர் ஜே, ஃபேக்டரி சூப்பர்டென்ட். ஹலோ. இவர் ரவீந்தர். நைஸ் டு மீட் யூ. எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்துனீங்க. ஆனா என்ன அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலையே? எப்ப நானே ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேனோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் உங்களை மேக்கப் போற ஜெனரல் மேனேஜர். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த டயானா இப்பதான் பொண்ணா மாறிட்டு வரா. புரியலையே. புரிய வேண்டாம், வாங்க. டயானா, வர உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. குதிரையில இருந்து விழுந்த போறது உன்னை காப்பாத்தினாங்கிறதுக்காக ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் தூக்கி கொடுத்துட வேண்டியதா? மேனேஜர் போஸ்டுக்கு தேவையான படிப்பு இருக்கு. தொழிலாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு மனிதாபிமானம் இருக்கு. இன்னும் என்ன தகுதி வேணும்? பாதிரியார் வளர்த்த பையன். பண்பு நிச்சயமா இருக்கும். ஆனா அவன் ஒரு அனாதை. ஆதரவு கிடைச்சா காப்பாத்திக்கிற அக்கறை இருக்கும். நிர்வாக பொறுப்பையில அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாருங்கிறதுக்காக உன் இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படித்தானே? அப்பா உயிரோட இருக்கிறப்போ நீ உருப்படுவேன்னு நினைச்சாரு. நீ ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்த, இப்பவும் வாங்கிட்டு வர. உன்னை நம்பி இத்தனை தொழிலாளர்களை கட்டி மேய்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியுமா? அதனாலதான் நம்பிக்கையான ஆளா பார்த்து போட்டிருக்கேன். பெண் புத்தி பின் புத்திங்கிறத பின்னால உணர போறேன். அண்ணா இப்படி பண்ணிட்டான்னு நாளைக்கு வந்து அழிவு இல்ல.
அப்ப பாத்து